சர்க்குருவே சரணம். இன்று முதல் உன் வாழ்க்கையில் திசை மாறப்போகின்றது ராசாமி. நீ பல நாட்களாக மனதில் சுமந்து கொண்டிருந்த ஒரு எதிர்பார்ப்பு நல்ல செய்தியாக உன்னை தேடி வர ஆரம்பித்து விட்டது. அந்த நல்ல செய்தி எந்த வழியில் வரும் என்று நீ இப்பொழுது அறியாமல் இருக்கலாம். அதனால் அது உன் மனதில் மீண்டும் நம்பிக்கையை விதைக்கும் செய்தியாக இருக்கும் ராசாமி. அதனால் இன்று முதல் உன் இதயத்தை மகிழ்ச்சிக்கு தயார்படுத்தி கொள். பல இரவுகள் நீ அமைதியாக காத்திருந்தாய். எப்பொழுது என் வாழ்க்கையிலும் நல்ல செய்தி வரும் என்று எண்ணிய தருணங்கள் எனக்கு தெரியும். இனி அந்த காத்திருப்புக்கு முடிவு நெருங்கி வருகின்றது. நீ கேட்க போகும் ஒரு வார்த்தை உன் மனதிலிருந்த பல மாதங்களின் பாரத்தை ஒரே நொடியில் லேசாக்கும். அந்த நேரம் உனக்கு நெருங்கி கொண்டு வந்துவிட்டதுடா சாமி. இன்று உன் வாசலை நோக்கி ஒரு நல்ல மாற்றம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு வாய்ப்பாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியான தகவலாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த ஒரு பதிலாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் உன் முகத்தில் மீண்டும் சிரிப்பை மலர செய்யும் செய்தியாகவே இருக்கும்டா சாமி. இனி உன் கைபேசி ஒலிக்கும் ஒவ்வொரு முறையும் உன் மனதில் நம்பிக்கை இருக்கும். உன் கதவை யாராவது தட்டும் ஒவ்வொரு முறையும் நல்ல செய்தி வந்திருக்கும் என்று மகிழ்ச்சியுடன் நினைத்து பார்ப்பாயடா சாமி. வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரே ஒரு செய்தியால் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். அந்த தருணம் உனக்காக நெருங்கி வருகின்றதுடா சாமி. நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு வேண்டுதல் அமைதியான பலம் தர தொடங்கியுள்ளது. இன்று முதல் உன் வாழ்க்கை காத்திருப்பு என்ற வார்த்தையை விட்டு கிடைத்துவிட்டது என்று மகிழ்ச்சியை நோக்கி நகர ஆரம்பிக்கின்றதுடா சாமி. உன் மனம் அதை முதலில் உணரும், பிறகு உன் வாழ்க்கை அதை நிரூபிக்கும்டா சாமி. உன் வீட்டில் பல நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான செய்தி இனி தாமதிக்காது. உன் குடும்பத்தினர் முகத்தில் சந்தோஷத்தை வளர வைக்கும் ஒரு தருணம் உருவாகப் போகின்றதுடா சாமி. அந்த சிரிப்பை நீ பார்த்து மனம் நிறைந்து நிற்பாய். அந்த நாளை நினைத்து நீ நன்றியோடு வாழப்போகின்றாயடா சாமி. வாழ்க்கை உன்னை எவ்வளவு நாள் சோதித்தது உண்மை. ஆனால் இன்று முதல் அதே வாழ்க்கை உனக்கு இனிய ஆச்சரியங்களை தரப்போகின்றது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் வரும் ஒரு நல்ல செய்தி உன் எதிர்காலத்தின் கதவை திறக்கப் போகின்றது. அந்த செய்தியை மகிழ்ச்சியோடு வரவேற்க மனதை தயார்படுத்துடா சாமி. உன் மனதில் இருந்த எப்பொழுது என்ற கேள்விக்கு வாழ்க்கை இன்று முதல் பதில் சொல்ல தொடங்குகின்றது. காத்திருந்த நாட்கள் வீணாகவில்லை. உன் பொறுமை பலன் தரும் நேரம் வந்துவிட்டதுடா சாமி. நல்ல செய்தி உன்னை தேடி வருகின்றது. அதை ஏற்றுக்கொள்ளும் மகிழ்ச்சியுடன் இரு. இன்று முதல் உன் கண்களில் கண்ணீருக்கு பதிலாக எதிர்பார்ப்பு தெரியும். உன் இதயத்தில் பயத்திற்கு பதிலாக நம்பிக்கை மலரும். நீ கேட்க போகும் அந்த ஒரு நல்ல செய்தி உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை மகிழ்ச்சியோடு தொடங்க வைக்கும்டா சாமி. இந்த நாளை மனதில் குறித்துக்கொள். மிக விரைவில் அந்த நாளிலிருந்து தான் உன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது என்று நீயே சொல்ல போகின்றாய். உன்னை நோக்கி வரும் நல்ல செய்தி உன் மனதையும் உன் வீட்டையும் உன் எதிர்காலத்தையும் மகிழ்ச்சியால் நிரம்பப் போகின்றது. அந்த மகிழ்ச்சியை வரவேற்க தயாராயிருடா சாமி. உன் அப்பா சர்க்குரு நான் உன் கூடவே இருக்கும்போது இன்று உன் மனதில் ஒரு புதிய எதிர்பார்ப்பு பிறக்கும். நீ இவ்வளவு நாள் காத்திருந்த பாதையில் நல்ல செய்திகள் காலடி சத்தம் ஏற்கனவே கேட்க தொடங்கியுள்ளது. எப்பொழுது வரும் என்று தினமும் கேட்ட உன் மனதிற்கு இனி வந்துவிட்டது என்று சொல்லும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது.
அந்த மகிழ்ச்சியை முழு மனதோடு வரவேற்க தயாராக இருடா சாமி. நீ பலமுறை மனம் உடைந்து என் வாழ்க்கையில் நல்லது எப்பொழுது நடக்கும் என்று அமைதியாக அழுது கொண்டிருந்தாய். அந்த கண்ணீரை நான் மறக்கவில்லையடா சாமி. இனி அந்த கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சியின் ஒளி உன் கண்களில் தெரியும். நீ பெறப்போகும் அந்த நல்ல செய்தி உன் மனதில் மீண்டும் வாழ வேண்டும் என்ற உற்சாகத்தை விதைக்கும்டா சாமி. நீ எதிர்பார்த்திருந்த ஒரு கதவு இன்று முதல் மெதுவாக திறக்கத் தொடங்குகின்றது. பல நாட்களாக மூடியிருந்த வாய்ப்புகள் இன்று உன்னை தேடி வரப்போகின்றனடா சாமி. ஒரு தொலைபேசி அழைப்பாகவோ, ஒரு சந்திப்பாகவோ, ஒரு தகவலாகவோ உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் செய்தி வரும். அந்த தருணத்தை நம்பிக்கையோடு எதிர்பாருடா சாமி. உன் வீட்டில் நீண்ட நாட்களாக காத்திருந்த மகிழ்ச்சி இனி தாமதிக்காமல் வந்து சேரும். குடும்பத்தில் அனைவரின் முகத்திலும் நிம்மதி மலரும். பல நாட்களாக பேசாமல் இருந்த சந்தோஷம் மீண்டும் உன் வீட்டின் கதவை தட்டும். அந்த நாள் உன் மனதில் என்றும் மறக்க முடியாத நாளாக மாறும்டா சாமி. நீ யாரிடமும் சொல்லாமல் மனதுக்குள் வைத்திருக்கும் ஒரு ஆசை இருக்கின்றது. அந்த ஆசையை வாழ்க்கை மறந்து விடவில்லை. இன்று முதல் அது நிறைவேறும் பாதையில் நகரத் தொடங்குகின்றது. அதனால் உன் மனதை சோர்வடைய விடாதடா சாமி. நல்ல செய்தி உன் பெயரை தேடி வர ஆரம்பித்து விட்டது. அதனால் நீ என்றும் கவலை கொள்ளாதடா சாமி. இன்று முதல் உன் வாழ்க்கையில் நல்ல ஆச்சரியங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்க்காத நேரத்தில் வரும் ஒரு செய்தி உன் முழு நாளையும் மாற்றிவிடும். நீ சிரித்தபடியே அந்த செய்தியை உன் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளும் தருணம் மிக அருகில் இருக்கின்றதுடா சாமி. நீண்ட நாட்களாக இன்னும் கொஞ்சம் காத்திரு என்று வாழ்க்கை உன்னிடம் சொல்லி கொண்டே இருந்தது. ஆனால் இன்று முதல் அந்த காத்திருப்பு முடிவை நோக்கி நகர்கின்றதுடா சாமி. இனி உன் வாழ்க்கை பதில்களை பெறும் காலத்திற்குள் நுழைகின்றது. உன் இதயம் அந்த மாற்றத்தை முதலில் உணரும்டா சாமி. உன் மனதில் மறைத்து கிடந்த நம்பிக்கை மீண்டும் விழுத்தெழும். பல மாதங்களாக சுமந்து வந்த கவலைகள் ஒரு நல்ல செய்தியால் லேசாகும்டா சாமி. இது ஏற்கனவே வந்த செய்தி என்று மகிழ்ச்சியுடன் சொல்லும் நாள் தூரத்தில் இல்லை உனக்கு. உன் பெயரை சொல்லி ஒரு நல்ல வாய்ப்பு உன்னை அழைக்கப் போகின்றது. அந்த அழைப்பை நீ சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ளப் போகின்றாய். பல நாட்களாக மூடியிருந்த அதிர்ஷ்டம் இன்று முதல் உனக்காக மீண்டும் திறக்கத் தொடங்கி இருக்கின்றதுடா சாமி. உன் வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருக்கும் ஒரு நல்ல காலத்தை வரவேற்க மனதை தயார்படுத்து. இனி உன் வாழ்க்கை கவலை என்ற வார்த்தையை விட மகிழ்ச்சி என்ற வார்த்தையை அதிகமாக உச்சரிக்கப் போகின்றாய். இந்த மாற்றம் அமைதியாக ஆரம்பித்து விட்டதுடா சாமி. இன்று உன்னை சுற்றி நடக்கும் சிறிய நல்ல விஷயங்களை கவனித்துப்பார். அவை அனைத்தும் ஒரு பெரிய நல்ல செய்தி வரப்போகின்றது என்பதற்கான முன்னோட்டமாக இருக்கலாம். உன் வாழ்க்கை மெதுவாக ஒளிரத் தொடங்கியுள்ளதுடா சாமி. நீ தினமும் மனதில் வைத்திருந்த நம்பிக்கையை விடாதே. ஏனெனில் அந்த நம்பிக்கைக்கான பதில் உன்னை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. அது வந்து சேரும்போது நீ எவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கான அர்த்தம் உனக்கு புரியும்டா சாமி. உன் வீட்டில் விரைவில் மகிழ்ச்சியான உரையாடல்கள் அதிகரிக்கும். நீ எதிர்பார்த்த செய்தி உன் குடும்பத்தின் முகத்தில் புன்னகையை மலரச் செய்யும்டா சாமி. அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கும் நாள் மிகவும் நெருக்கத்தில் இருக்கின்றது. அதனால் நீ எதற்கும் கவலைப்படாமல் உன் அப்பா சர்க்குரு என்னை முழுமையாக நம்பி உன் வேலையை தொடங்கடா சாமி. இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய நம்பிக்கையை தரும். ஒவ்வொரு மாலையும்
ஒரு நல்ல முடிவை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லும். உன்னை தேடி வரும் நல்ல செய்தி உன் வாழ்க்கையின் அடுத்த அழகான அத்தியாயத்தை தொடங்கப் போகின்றதுடா சாமி. உன்னுடன் உன் அப்பா சர்க்குரு நான் இருக்கும்போது எதற்கு நீ கவலைப்படுகின்றாய்? இன்று இந்த நெருக்கத்திலிருந்து மகிழ்ச்சியோடு காத்திரு. உன் வாழ்க்கையில் ஒரு இனிய செய்தி ஒலிக்கப் போகின்றது. அந்த ஒரு செய்தி நீ இத்தனை நாட்கள் சுமந்த சோகத்தை மறக்க செய்யும். என் வாழ்க்கையும் மாறிவிட்டது என்று நீ மனம் நிறைந்து சொல்லும் தருணம் மிக விரைவில் உன்னை வந்து சேருமடா சாமி. இன்று முதல் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய மாற்றத்தையும் கவனித்துப் பார். நீண்ட நாட்களாக அசையாமல் இருந்த விஷயங்கள் இன்று முதல் நகரத் தொடங்கும். நீ மனதில் மட்டும் நினைத்திருந்த அந்த ஒரு நல்ல செய்தி இனி நிஜமாகவே உன்னை நோக்கி வர ஆரம்பித்து விட்டது. இது நடக்குமா என்று சந்தேகப்பட்ட உன் மனம் இது உண்மையாகவே நடந்துவிட்டது என்று மகிழ்ச்சியுடன் சொல்லும் நேரம் நெருங்கிவிட்டது சாமி. இன்று நீ எதிர்பார்க்காத ஒரு வழியில் உனக்கு நல்ல செய்தி கிடைக்கும். அது ஒரு மனிதர் மூலமாக இருக்கலாம், ஒரு தொலைபேசி அழைப்பாகவும் இருக்கலாம், ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு பதிலாக கூட இருக்கலாம்டா சாமி. எந்த வடிவத்தில் வந்தாலும் அது உன் மனதில் இருந்த பாரத்தை இறக்கி வைக்கும் ஒரு நல்ல செய்தியாக இருக்கும்டா சாமி. நீ எத்தனை முறை என் நேரம் எப்பொழுது வரும் என்று மனதுக்குள் கேட்டாயோ அந்த ஒரு கேள்விக்கு வாழ்க்கை இனி அமைதியாக பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டது. உன் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருகின்றது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. அந்த நல்ல செய்தியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள மனதை தயார்படுத்திக் கொள்ளுடா சாமி. உன் வீட்டின் வாசலில் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல மாற்றம் இனி நின்று விடாது. ஒரு நல்ல செய்தி வந்து அதற்கு பிறகு இன்னொரு நல்ல செய்தி வந்து உன் குடும்பத்தின் முகத்தில் தொடர்ந்து புன்னகையை மலர செய்யும். இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க உன் மனம் தயாராகட்டும்டா சாமி. இன்று வரை உன்னை சோதித்த காலம் இனிமேல் உன்னை உயர்த்தும் காலமாக மாறுகின்றது. நீ கேட்ட பதில், நீ எதிர்பார்த்த வாய்ப்பு, நீ காத்திருந்த செய்தி, இவை அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக உன் வாழ்க்கையில் நுழைய போகின்றன. இனி ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்காதே. எனக்கும் நல்லது நடக்கின்றது என்று சொல்லும் நாள் வந்துவிட்டது. உன் மனதில் இன்று ஒரு புதிய உற்சாகம் பிறக்கட்டும்டா சாமி. ஏனெனில் இந்த நாளுக்கு பிறகு வரும் ஒவ்வொரு காலையும் உனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். நீ காத்திருந்த மகிழ்ச்சியின் கதவு மெதுவாக திறக்கின்றது. அதை நம்பிக்கையோடு வரவேற்று புன்னகையுடன் முன்னேறுடா சாமி. நீண்ட நாட்களாக உன் இதயத்தில் இருந்த வெறுமை இனி நல்ல செய்தியாகவும் நிரம்பப் போகின்றது. ஒவ்வொரு நல்ல தகவலும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை ஏற்றும். அந்த ஒளி உன் குடும்பத்தையும் உன் எதிர்காலத்தையும் மகிழ்ச்சியால் நிரப்பும்டா சாமி. இந்த நாளை மறந்து விடாதே. ஏனெனில் மிக விரைவில் இந்த நாளிலிருந்து தான் உன் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் வர ஆரம்பித்தது என்று நீயே மகிழ்ச்சியோடு நினைத்து கூறப்போகின்றாய். உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகின்றது. இனி நல்ல செய்திகளின் பயணம் உன்னை நோக்கி தொடங்கிவிட்டதுடா சாமி. இன்று உன் பெயரை சொல்லி ஒரு மகிழ்ச்சி உன்னை தேடி கொண்டிருக்கின்றது. அதை நீ இன்னும் பார்க்கவில்லை, ஆனால் அது உன்னை நெருங்கி கொண்டிருக்கின்றதுடா சாமி. மனதை மகிழ்ச்சியாக வைத்திரு. நல்ல செய்தி வந்தவுடன் உன் கண்களில் மலரும் அந்த ஆனந்தத்தை யாராலும் வார்த்தைகளில் சொல்ல முடியாதுடா சாமி.
இன்னும் கொஞ்சம் மட்டுமே. நீ இவ்வளவு நாள் காத்திருந்தது நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் கதவை தட்டப் போகின்றது. அந்த ஒரு செய்தி உன் மனதில் புதிய நம்பிக்கையும் உன் வீட்டில் புதிய மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையிலும் புதிய தொடக்கத்தையும் உருவாக்கும். இன்று முதல் உன் நாட்கள் நல்ல செய்திகளால் நிறையட்டும்டா சாமி. சர்க்குருவே சரணம்.